நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள. வணக்கம் மக்களே. கடமைக்கு திருமணம் முடித்து வைக்கும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை பாருங்கள். கடமைக்கு திருமணம் முடித்து வைக்கும் பெற்றோர்களுக்கும் கடமை முடிந்தது என ஒதுக்க வேண்டாம். சிறு வயதில் கை பிடித்து நடைபழகும் பொழுது கீழே விழாமல் இருக்கும் பிள்ளைகளை தாங்கிக் கொண்ட நீங்கள் வாழ்க்கை துணையுடன் வாழ்க்கையின் அடியெடுத்து வைக்கும் ஆரம்ப காலங்களில் மட்டுமாவது ஆதரவாக கை கொடுங்கள். இங்கு எல்லா ஆண்களும் மனைவியை சந்தேகிக்காமலும் மது போதைக்கு அடிமையாகாமலும் விலை மகளை நாடாமலும் இருக்க உத்தமர்களாக திருமணம் சந்தையில் கிடைப்பதில்லை. எல்லா பெண்களுக்கும் திருமணம் முடிந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்ற தப்பு கணக்கில் ஆடம்பரமாய் அரங்கேறிய திருமணங்களில் விவாகரத்து வரை செல்கிறது. எப்படி திருத்துவது என்பதுதான் கேள்வியாகவே இருக்கிறது. விடைதான் கிடைப்பதில்லை. அன்பால் திருத்தி விடலாம் என இங்கு விவாதிக்க வருபவர்களுக்கு நாம் கேட்கிறோம். ஆணை பெற்று வளர்த்த பெற்றோர்கள் அன்பை பொழிய முடியாத அதில் இருந்து திருத்த முடியாத குடிபோதையில் கேட்கும் ஒவ்வொரு சந்தேக கேள்விகளுக்கும் வாழ விருப்பம் இன்றி பெற்றோரிடம் சொல்லவும் முடியாமல் தனிமையில் வாழும் பெண்களும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். வாளாவெட்டியாய் தந்தை வீட்டிற்கு தலைக்குனிவு வந்து விடாமல் கணவருடனான விருப்பமற்ற வாழ்க்கையை கொஞ்சம் அக்கறையும் கொஞ்சம் ஆதரவாய் நான் இருக்கிறேன் என பெற்றோர்கள் நீங்கள் இருப்பதாக உண்மையாக இல்லாவிட்டாலும் ஊர் இரண்டுபட்ட நிலையிலும் வாழ்பவர்களுக்கும் வேறு பிரச்சனைகளும் காத்திருக்கிறது. சமூகத்தில் ஆம், கணவர் சரி இல்லை, பெற்றோரின் ஆதரவும் இல்லை, நான் இருக்கிறேன் உனக்கு கடைசி வரை என எவனோ ஒருவனின் இடைஞ்சல் அவனின் காம இச்சைகளை தீர்த்து கொள்ள வம்பிழுக்கும் கயவனையும் சமாளிக்க வேண்டியுள்ளது. சில பெண்களும் இவை அனைத்திலும் குறை சொல்லப்படுவது பெண்களை தானே தவிர ஆண்கள் மீதான தவறுகள் சுட்டி காட்டப்படுவதில்லை. இங்கு ஆரோக்கியமான குடும்ப சூழல் தேவையே தவிர அலைகளைக்கும் விவாகரத்து குடும்பம் இல்லை. பெற்றேன், வளர்த்தேன், கட்டி கொடுத்தேன், கடமை முடிந்தது என எண்ணுபவர் நீங்கள் எனில் சற்று கடினம். கடைசி வரை உங்கள் மகளாகவே வளர்த்து விடுங்கள். ஒரு கன்னியாகவே கற்பனை என ஏளமாய் பேச விரும்புபவர்களுக்கு ஒன்று மட்டுமே, சற்று உற்று நோக்குங்கள். உங்கள் உறவுகளில் ஏதேனும் ஒரு பெண்ணுக்கு நடந்தது இல்லையா என்று. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.